பிபிகேஎஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அந்த மேட்சை பத்தி பார்க்க போறோம். ஆஹ் ரெண்டு ரெண்டு டீமோட டீம் அனாலிசிஸ் நம்ம பார்க்கவே இல்லை. பட் என்னோட தாட் பர்சன்ல இருந்தது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். அந்த டீம் பத்தி அனலைஸ் பண்ணியிருந்தா நம்ம அந்த டீம் அந்த பிளேயரை பத்தி சொல்லியிருப்போம். கூப்பர் கானலி சூப்பரான இன்னிங்ஸ் ஒன் மேன் ஷோவா பண்ணாரு. ஸோ பிபிகேஎஸ் குஜராத் டைட்டன்ஸோட இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஜிடில இருந்து வருவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து வரும். அந்த மேட்சோட ரிவ்யூ பத்தி பார்த்துலாம். சரி, குஜராத்தோட பேட்டிங் பத்தி நம்ம சொல்லுங்க. குஜராத்தோட பேட்டிங் பத்தி பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரலா இவர் எடுத்துக்கோங்க ஓப்பனிங் சாய் கிஷோர் அண்ட் கில்லும் எடுத்துக்கோங்க. ஸோ கில் சாய் சுதர்ஷன் சாரி சாய் சுதர்ஷன் அண்ட் கில் எடுத்துக்கோங்க. சாய் சுதர்ஷன் வந்து நீங்க எப்பயுமே நல்லா பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர். ஆனா கில் வந்து கொஞ்சம் நல்லா ஹிட்டும் பண்ணுவாரு, கொஞ்சம் ஸ்லோ. அவரும் கன்சிஸ்டன்டா ஆடுறதும் அவரும் சேம் தான். ஆனா அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா சாய் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சாய் பண்ணல, பட் கில் டேக் ஆன் பண்ணிட்டாரு மேட்ச். கில் கரெக்டா கண்டினியூ பண்ணிட்டாரு அவரோட இதுவை. நீங்க வாட்ச் பண்ணீங்க, நல்லா இருந்தது. அந்த அவங்களோட ஸ்டார்ட் அப் நல்லா இருந்தது. சோ கில்லும் பட்லரும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா மேட்ச் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிருந்திருக்கும். அந்த என்டர்டைன்மெண்ட் மிஸ் பண்ணிட்டோம் ஆடியன்ஸ் ஆகும். பட் ஆனா என்டர்டைன்மெண்ட் மிஸ் பண்ணதை விட ஒரு பவுலர் சைடா எனக்கு போலிங் ரொம்ப பிடிக்கும். பவுலர் சைடா நான் பார்க்கும்போது இந்த மேட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எல்லாமே ஒரு ஹை ஸ்கோரிங் இல்லாம ஐடியாலஜி பவுலர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ வைஷாக் விஜயகுமார் பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பேசாம என்னால இருக்கவே முடியாது. என்ன மாதிரி ஐடியாலஜி போலிங். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் கூட ஸ்பேஸ் மிக்ஸ் பண்ணி பிளஸ் யாக்கர்ஸ் மிக்ஸ் பண்ணி வைட் யாக்கர்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு போலர் போட முடியுதுன்னா வைஷாக் விஜயகுமார் ஐ திங்க் இஸ் பிக். சிராஜுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு மெயினா ஒரு நல்ல இந்தியன் போலரா கொண்டு வரலாம் உள்ள. ஸோ பும்ராக்கு அடுத்தது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாராவது வேணும், கூட யாராவது சிராஜ் மாதிரியோ ஷமி மாதிரி யாராவது சப்போர்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் வேணும்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க வைஷாக் விஜயகுமார் கொண்டு போகலாம். அதே மாதிரிதான் நீங்க ரொம்ப அண்டர்ரேட் பண்ணி சந்தீப் சர்மாவோட கரியர் ஸ்பாயில் பண்ண நம்ம யூசேஜை வேஸ்ட் பண்ணாம போயிட்டோம். லைக் ராஜஸ்தான் ராயல்ஸ் சந்தீப் சர்மா அவரும் அதே மாதிரி ஐடியாலஜி போலதான். அதை விட இவனுக்கு இவரு கிட்ட செம இன்புட் இருக்கு வைஷாக் விஜயகுமார். ஸோ நல்ல லென்த் இருக்கு, நல்ல ஐடியாலஜி இருக்கு. சரியான ஒரு போலிங் பேஸ்ல இருந்து பார்க்கும்போது வைஷாக் விஜயகுமார் செமையா போடுறாரு. ஓகே, ஜாஸ் பட்லர் பத்தி சொல்ல போனா அவர் வந்து இங்கிலாந்துல அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்தாரு. ஆனா ஐபிஎல் வந்தா மட்டும் தெரிய மாட்டேன். அவர் எப்படி கண்டினியூ பண்றாரு, எப்படி விளையாடுறாரு தெரியல. அதே போல அவருக்கு இந்தியன் சாயில்னாவே ஒரு லட்டு மாதிரி. இந்தியாலாம் நடந்துச்சு, பெர்ஃபார்ம் பண்ணவே இல்ல. ஐபிஎல் வந்தா மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சொல்லுங்க நவீன். இல்ல நவீன் ஏதோ ஒரு நல்ல பாயிண்ட் சொல்ல வந்தாரு, சொல்லுங்க நவீன். அதுதான் இப்ப உங்க மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க இப்ப கில்லையும் வந்து ஜாஸ் பட்லயும் பாத்தீங்கன்னா 12 பால்ல 40 இல்ல 12 பால்ல 55 அடிக்கல. அவங்க மைண்ட் செட் என்னன்னா, நான் கேம்ல எவ்வளவு பால் ஃபேஸ் பண்றனோ அவ்வளவு கான்பிடென்ட் எனக்கு நெக்ஸ்ட் கேம்ல கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு.